வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தாங்க ஆக்சுவல் நம்மளோட நியூ இயர், சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் இந்த வருஷம் பேர் பரபவ வருஷம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம், சரிங்களா? நம்ம இதுக்கு நிறைய பஞ்சாங்க முறைகள் இருக்குது. நம்ம பார்க்குற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம். இது பிரகாரம் ராஜா குரு வருவார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். ஸோ இதை வச்சு தான் இந்த தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது, நிறைய வீணாக கடல்லையும் கலக்கவும் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட சில பிரச்சனைகளும் வரப்போகுது. இதெல்லாம் உலக நிகழ்வு. சரி, நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், இதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும், எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கு பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி லக்னம் எப்படி இருக்குது? டைம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் ஃபுல்லாக குரு பகவான் உங்களை பார்ப்பார். சரி, ஏற்கனவே சனி பகவான் ஃபுல்லாக கிளம்பியாச்சு நம்ம வீட்டில் இருந்து, சரியா? ஏன்னா நம்ம சனி பகவான் போய் கிளம்பியாச்சுன்னு சொன்னாலும் யாரும் நம்பாமல் நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாக்கியம் பஞ்சாங்கம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வாக்கியம் பிரகாரமும் சனி பகவான் ஃபுல்லாக மகரத்துலேருந்து வெளியே கிளம்பியாச்சு, சரிங்களா? அதனால் இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக உள்ளே வரீங்க, சரியா? சூப்பராக இருக்குது டைம். அந்த குரு பகவான் பார்வையோடு வரீங்க. குரு பகவான் 1.5 மாதத்தில் வந்துடும், ஜூன் மாதம்லாம் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ சூப்பராக இருக்க டைம், எல்லாமே நடக்கும். அதாவது இந்த 8 வருஷம், 6லேருந்து 8 வருஷத்தில் என்னென்னலாம் விட்டிங்களோ விட்டதெல்லாம் பிடிக்க போகிறோம். முக்கியமாக பணம் விஷயம். விட்ட பணம்லாம் திருப்பி வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? போன வேலைலாம் திரும்பி வர ஆரம்பிக்கும். மகரத்தில்ப்பா அதெல்லாம் அந்த மகரக்காரங்க ஜாதகம் வரும்போது அந்த கதறெல்லாம் கேட்கவே முடியாது. யார் யாரெல்லாம் வேலை இழந்தீங்க, அந்த வேலைகள் திரும்பி வரவங்க, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நிறைய பேர் வீடே இழந்திருக்காங்க. பெரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடமானம்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் திருப்பி எடுப்பீங்க. எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி வச்ச மாதிரி ஒன்று. ஏன்னா மகரம் டார்கெட் பண்ணி அடித்ததுன்னா இறங்கி விளையாடும் மகரம். இன்றைக்கி இருக்கிற பெரும் ஸ்டார்கள், பெரும் முதலாளிகள் மகரம் தான். ஏன்னா அவங்க டார்கெட் வச்சுட்டாங்கன்னா அடித்து தும்சம் பண்ணுருவாங்க, சரிங்களா? அதனால் நீங்களும் டார்கெட் வைக்கிறீங்க, ஒவ்வொன்றா எடுக்கிறோம். நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது, தாராளமாக பண்ணலாம். வேலையில் முன்னேற்றம், அதாவது இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு சரியான சேல்ரி ஹைக்கு வரும். சேல்ரி ஹைக்கு வரலைன்னா வர கம்பெனியை பார்த்து தாவுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இப்போ வேலை சர்வீஸ் செக்டார்ன்றது சூப்பராக இருக்குது. பணமும் பெரும் பணம் வர மாதிரி இருக்குது, சின்ன பணம் இல்லை, பெரும் பணம் வர மாதிரி இருக்குது. அப்போ டைம் நல்லா இருக்கும் போதே பண்ணிவிடுங்க, ஓகே? ஏன்னா உங்களுக்கு டிசம்பரில் ராகு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாருங்க, ஓகேவா? டிசம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் லைட்டாக டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லா இருக்க டைம் என்னென்னா இப்போத்தில் ஆரம்பித்து நவம்பர் 2 வரைக்கும். அப்போது என்னென்ன ஜாப் ஸ்விட்ச் பண்ணணுமோ, இல்லை என்னென்ன ப்ரமோஷனுக்கு அடித்து பேசி வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்குங்க. நம்ம ரொம்ப 8 வருஷம் பொறுமையாக இருந்துட்டோம் போதும், இதுக்கப்புறம் இறங்கி விளையாடலாம். ஸோ ஜாபுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் அமேசிங்காக வளரும், சரியான ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா? ஏன்னா உங்கள் ப்ராஃபிட் வீட்டையும் குரு பகவான் பார்த்துட்ருக்கார், விருச்சகம் ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காரு. 12 இப்போ ஏற்கனவே இப்போ உங்கள் 12 வீட்டு தனுஷை தான் பார்த்துட்ருக்காரு. ஃபாரின் ட்ராவல் நிறைய வரும், சரிங்களா? ஃபாரின் ட்ராவல், இல்லை உங்கள் பொருட்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லைனா நான் ஃபாரின் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ 1 கோடி பேர், நான் 1 கோடி பேரும் ஃபாரின் கிளம்ப போகிறதில்ல. யார் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இல்லைனா மற்றவங்களுக்கு என்னென்னா உங்கள் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விற்கிறதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதோ நினைக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி, இல்லை கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கிளைண்ட் கிடச்சி போயிட்டு வர மாதிரி அமையும். சிம்பிள், இதுதான் லாஜிக். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது உங்கள் படிப்பு,
உங்கள் திறமை, நீங்கள் பண்ணுற தொழில், உங்கள் சூழ்நிலையை பொறுத்து உள்ளூரா, வெளியூரா, வெளி ஸ்டேட்டா, வெளிநாடா, வெளி மாநிலமான்றதெல்லாம் அது பொறுத்து மாறும். ஆனால் நீங்கள் வெளியே போய் க்ரோ ஆக போகிறீங்க, அது நிச்சயம். சரி, இது ஒன்று. அடுத்து சார் நல்ல வேறு ஹாப்பி நியூஸ் சார் அப்படின்னா கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதான் அது மகரத்துக்கெல்லாம் இந்த 8 வருஷம் எவனும் பொண்ணு கூட கொடுத்துருக்க மாட்டான். மாப்பிள்ளைன்னு வாயில் தான் வடை சுடுவார் மாமாவை தவிர, பொண்ணை கண்ணில் காட்டவே மாட்டார். இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சு இது வந்து பொண்ணுக்குன்னு இல்லை, நிறைய மகரத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளை தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கவுத்து விட்டாங்க. சரியா? எல்லாருக்குமே இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு சூப்பரான டைமாக இருக்குது. இன்னொன்று, இந்த மகரத்தில் யாருன்னா லவ் பண்ணிட்டுருந்தாலும் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் வரும். மெயினுங்க ஃபேமிலியோட சப்போர்ட் வரும். சரிங்களா? அதுவும் அம்மா சைடு, இளைய சகோதரிகள் சைட்லேருந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் வரும். எங்கே உஷாராக இருக்கணும்னா அப்படியே ஆப்போசிட்டு, அப்பா கிட்ட, பெரியப்பா கிட்ட, அண்ணங்கிட்ட, குருமார்கள்கிட்ட, ஆஃபீஸை மேனேஜர் டிஎல் கிட்ட, இவங்ககிட்ட வாய் கொஞ்சம் நம்ம அடக்கி பேசணும். பிரச்சனை வந்தால் ஆண்கள், உங்களோட வயசில் பெருசாக இருக்க ஆண்கள்கிட்ட பிரச்சனை வரும். சரிங்களா? அமைதியாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். குருமார்கள் வழிபாடு பண்ண ஜெயிச்சிடலாம். பக்கத்தில் இருக்க ஜீவசமாதி போனாலும் சரி, இல்லை கனகப்பட்டியார் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சரி, குருமார்களை வழிபட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து உச்சத்தில் வளர்கிறதுக்கு அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா, வராகமூர்த்தி, லக்ஷ்மி தாயாரோடு வழிபடுங்க. சிவபெருமான அம்பாலோடு வழிபடுங்க. மங்கள சனீஸ்வரர் அவர் மனைவி ஜேஷ்டா தேவியோடு வழிபடுங்க. எள்ளு சாதம் கொடுத்து, எள்ளு சாதமோ தயிர் சாதமோ நெய்வேதியமாக படைக்கலாம், வர மக்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வழிபட இந்த ஏப்ரல் புத்தாண்டு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கிட்ட கவர் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து
எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.